வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த படம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகர்கோயில் காசி அப்படின்னு ஒருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவன் லைஃபை தழுவி எடுக்கப்பட்ட படம் மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட 400 பெண்களோட அடல்ட் வீடியோ, 1200 பிக்சர்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட எவிடன்ஸ் அவனோட லேப்டாப்பில் போலீஸ் பிடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோ பேரும் காசி தான். ஸோ 2 பேர்த்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் கூட இந்த படம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு தனிமையான கெஸ்ட் ஹவுஸை காமிக்கிறாங்க. கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள அந்த பெட்ல 27 வயசான காசியும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் பெட்ல உருண்டு கிடந்து அவங்களோட மன்மத லீலைய அரங்கேற்றிட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்ச காசி ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு தம் அடிக்கலாம் அப்படின்னு வெளியே வர்றான். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவன் வெளியே வர்றதுக்காகவே யாரோ ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க முகத்தையெல்லாம் மறைச்சு அடையாளமே தெரியாத அளவுக்கு இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா வெளியே வந்து தம் பத்த வைக்கிற அந்த சமயத்துல அந்த கருப்பு உருவம் ஒரு கட்டை எடுத்து காசியை பின்னாடி இருந்து தாக்குது. மயங்கி தண்ணிக்குள்ள விழுந்தவனை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் ஜீப்குள்ள போட்டுட்டு அந்த ஜீப் ரொம்ப தூரம் எங்கேயோ டிராவல் ஆகி போகுது. போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த உருவம் காசியோட போனை தூக்கி பக்கத்தில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டில வீசி எறிஞ்சிட்டு போகுது. இது நடந்து 2 நாளைக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வயசான தம்பதிக வராங்க. அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த பெரியவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஐயா, நான் ஒரு கறிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறேங்க. 2 நாளா என் மகன் காசிய காணலைங்க, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா அப்படின்னு அந்த பெரியவர் போலீஸ்காரரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அழுக. மேற்கொண்டு விசாரிக்கும் போதுதான் காணாம போன அந்த காசி ஒரு பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு தெரிய வருது. இந்த காசி அவங்களுக்கு ஒரே மகன் அப்படிங்கிறதும், நாங்க எங்க பையனை ரொம்ப நல்லபடியா வளர்த்திருக்கிறோம், அவனுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை, யாரு உதவின்னு வந்து கேட்டாலும் தங்கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவக்கூடிய நல்ல குணம் படைச்சவன் அப்படின்னு அப்பா அம்மா 2 பேரும் கோரஸா சொல்ல, அடுத்த கட்டமா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல மீனா அப்படின்னு ஒரு பொண்ணை கார்னர் பண்றாங்க. அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் கடல்ல மீனா கடவுளுக்கு நேர்த்தி கடன் செலுத்திட்டு இருக்க அந்த சமயமா பார்த்து போலீஸ்காரங்க கொத்தா அவளை அள்ளி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் தான் ஆரம்பிக்கிறாரு. இதோ பாருமா, ஸ்ட்ரைட்டா நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். உனக்கும் காசிக்கும் என்ன உறவு அப்படிங்கறது எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். அதனால எங்க டைமை வேஸ்ட் பண்ணாம என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு அந்த உண்மையை மட்டும் அப்படிங்கிறத அவர் அழுத்தி சொல்றாரு. அவர் முகத்துல தெரிஞ்ச அந்த சீரியஸ்னஸை பார்த்து பயந்த மீனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது மீனா ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவ. அவ புருஷன் வழக்கமா எல்லா படத்துலயும் வர மாதிரி குடிகார. இவகிட்ட குண்டுமணி நகையும் கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வித்து குடிச்சு தீத்தர்றா. பத்தாததுக்கு பணம் கேட்டு அடிக்கடி மீனாவை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். அப்படி ஒரு தடவை மீனாவை அவ புருஷன் அடிச்சதுல மீனாக்கு முதுகுல பாதிப்பு ஏற்பட பக்கத்துல இருக்கிற காசியோட கிளினிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வரா. காசியும் மீனாவை நல்லா தொட்டு தடவி ரசிச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். அந்த சமயமா பார்த்து ரிசப்ஷனிஸ்ட் வேகமா உள்ள ஓடி வரா. மீனாவோட 3 வயசு குழந்தை ஏதோ காயினை முழுங்கிருச்சு அப்படின்னு சொல்ல, ஆனா காசி பாத்தீங்கன்னா அவர் டாக்டர் இல்லையா, எந்த விதமான பதட்டமும் இல்லாம மீனா கையில இருந்த குழந்தைய வாங்கி தலை குப்புற தட்டி அந்த காயினை அவ வாயிலிருந்து வெளியே எடுத்து விடுறான். அந்த குழந்தை கூட காசி பேச்சு கொடுக்கும் போதுதான் அவனுக்கு புரியுது இந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு. இதை பத்தி மீனா கிட்ட விசாரிக்கவும், அவ பிறந்ததுல இருந்தே அப்படிதாங்க இருக்கா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. கவலைப்படாதீங்க, உங்க குழந்தைய சரி பண்றது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டு டாக்டருக்கு ஃபோன் பண்றான். அவர் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு எல்லாத்தையும் ட்ரீட் பண்றவரு. அவர்கிட்ட பேசி இந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கி கொடுக்குறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனா, நான் போகாத டாக்டர் இல்ல, வேண்டாத கடவுள் இல்ல, அந்த கடவுள் தான் என்ன உங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அழுக. கவலைப்படாதம்மா, உன் குழந்தைய சரி பண்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்ன காசி, உன் வீடு பக்கத்துல தானே இருக்கு, வா உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி மீனாவை கூட்டிட்டு போறான். இதையெல்லாம் பார்த்து அந்த ரிசப்ஷனிஸ்டுக்கு இன்ஸ்டன்டா காசி மேல காதல் வந்துருச்சு. மீனாவை கூட்டிட்டு போற காசியவே பண்ண கண்ட நாய் மாதிரி பார்த்துட்டே இருக்கா. இப்பதான் மீனாவோட பிரச்சனைக்கு ஹைலைட்டா ஒரு விஷயம் நடக்குது. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா யாரோ கதவை தட்ட, படபடப்பா புருஷன் தான் வந்துட்டானோ அப்படின்னு பயந்து போய் கதவை திறக்கிறா. வந்தது வீட்டுக்காரரு. ஆனா அவளோட புருஷன் இல்ல, இந்த வீட்டுக்கு சொந்தமான வீட்டுக்காரரு. இந்த நேரத்துல ஹவுஸ் ஓனரை பார்த்த உடனே மீனா பதற ஆரம்பிக்கிறா. அதுக்கு காரணம் என்னன்னா, ஹவுஸ் ஓனர் வேற ஏதோ ஒரு பொண்ணை தோல்ல கை போட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரான். என்கிட்ட காசு பணம் இல்லையோ தவிர ஆனா கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம், ப்ளீஸ் வெளியே போயிருங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனரை கெஞ்ச,
உனக்கு வருஷக்கணக்கா நான் டைம் கொடுத்தாச்சு, ஆனா நீ வாடகையை கொடுக்குற மாதிரியே தெரியலையே, இதுக்கு மேலேயும் என்னால பொறுக்க முடியாது. ஆமா நீ என்ன சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு கையோட கொண்டு வந்திருந்த சரக்கு பாட்டில ஓபன் பண்றான். மீனா பதறிட்டு இருக்க. அதை பத்தி கவலைப்படாம சமையல் ரூமுக்குள்ள போன அந்த ஹவுஸ் ஓனர் சிக்கன் வறுத்து வச்சிருக்கிறத பார்க்கவும் அதை ஒரு தட்டத்துல போட்டுட்டு வந்து சாவகாசமா ஹாலில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். கூடவே சாராயமும் கூட. குழந்தைகள்லாம் தூங்கிட்டு இருக்கு, இதை பாத்திர போகுது அப்படின்னு மீனா பதறிட்டு இருக்க, ஒன்னா குழந்தைகளை வெளியே கூட்டிட்டு வா, அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைங்க பார்க்கட்டும், நானும் இவ்வளோ உல்லாசமா இருக்க போறோம், இனிமேல் நீ காசு கொடுக்குற வரைக்கும் இந்த மாதிரி தினம் தினம் ஒரு பொண்ணோட உன் வீட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து அந்த ஐட்டத்தை கூப்பிட்டுட்டு ரூம்குள்ள போக மீனா தூங்கிட்டு இருந்த அவ குழந்தையும் அவன் தங்கச்சியும் கூப்பிட்டுட்டு வெளியே வந்துடுறா. கொஞ்ச நேரம் முக்கல் முனகளுக்கு அப்புறமா கதவு திறக்குது. அந்த பொண்ணை வெளியே அனுப்புறான். இவ்வளோ உன்ன மாதிரி எங்கட கடன் வாங்கினவ அசலை கொடுக்க முடியாம வட்டியை இந்த மாதிரி கழிச்சுக்கிறா. நாளைக்கு நான் 4 மணிக்கு வருவேன், என்னோட முழு பணத்தையும் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா வட்டி நான் எப்படி வசூல் பண்ணுவேன் அப்படிங்கிறது இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு போக தன்னோட விதியை நொந்துகிட்ட மீனா தளதலையா அடிச்சுட்டு அழுக ஆரம்பிக்கிறா. அன்றாட செலவுக்கே கையில காசு இல்லாத மீனாவால 4 மணிக்குள்ள அவன் கேட்கிற பணத்தை எப்படி புரட்ட முடியும்? 4 மணி வருது. குழந்தைங்க ரெண்டையும் வெளியே தள்ளி கதவை பூட்டின ஹவுஸ் ஓனர் மீனா கிட்ட எக்கு தப்பா நடக்க ஆரம்பிக்கிறான். அவளும் கத்தரா கெஞ்சரா. ஆனா அவன் விடுற மாதிரி இல்லை. கூடியிருந்த மக்கள் எல்லாம் இதை வேடிக்கை பார்க்குறாங்களே ஒழிய ஒருத்தரும் ஒரு சின்ன உதவிக்கு வர தயாரா இல்லை. ஏன்னா அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு லோக்கல் ரவுடி. அந்த சமயத்தில் தான் அந்த வழியாக போயிட்டு இருந்த காசி மீனாவோட வீட்டு வாசலில் கூட்டமாக இருக்கிறத பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறான். மீனாவை காப்பாற்றலாம் அப்படின்னு உள்ளே போகும்போது அந்த ஹவுஸ் ஓனரோட ரவுடி கூட்டம் இவனை தடுக்குது. அப்புறம் என்ன, நம்ம காசி தான் ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பேற்றி வச்சிருக்கானே, அதெல்லாம் வேஸ்டாவா போகும்? அத்தனை பேர்த்தையும் அடித்து துவம்சம் பண்ணி கதவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறான். அடுத்த கட்டமாக அந்த ரவுடிக்கும் காசிக்கும் டைரக்ட் ஃபைட்டு தான். ஒரு அப்பாவி பெண்ணையாடா இவ்வளவு துன்பப்படுத்துகிற அப்படின்னு பயங்கரமாக ரோஷப்பட்ட காசி பக்கத்தில் இருந்த கல் எடுத்து அவன் தலையில போட்டு கொல்றதுக்கு முயற்சி பண்ண நடுவுல வந்த மீனா தான் அதை தடுக்கிறா. தேவையில்லாம எங்க பிரச்சனைக்குள்ள வந்து நீங்க மாட்டிக்காதீங்க அப்படின்னு ஒரு வழியா அவனை சமாதானப்படுத்தவோ, நீ எத்தனை கடன் கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்னு கேட்க, அது ஒரு 2-2.5 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, உன்னோட பணத்தை நான் செட்டில் பண்றேன், இனிமேல் மீனாவை டிஸ்டர்ப் பண்ணினா கால் இருக்க வேண்டிய இடத்துல கை இருக்கும், கை இருக்கிற வேண்டிய இடத்துல எதுவும் இருக்காது, ஜாக்கிரதை அப்படின்னு அந்த ரவுடியை மிரட்டி அனுப்ப, போறதுக்கு முன்னாடி அந்த ரவுடியோ காசியை ஒரு கொலை பார்வை பார்த்துட்டு போறான். கண்களில் கண்ணீரோட மீனா டாக்டரோட கையை பிடிச்சிக்கிறான். என்னோட கடவுளே நீங்க தான், உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆரம்பிக்க, அதெல்லாம் வட்டி முதலமா நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு காசியோட மைண்ட் வாய்ஸ் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கு. காசி சொன்னபடியே மீனாவோட குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகுது. கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்லயே மீனாவோட குழந்தையும் இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல என்கொயரியில் இருக்க மீனாவை காமிக்கிறாங்க. சார் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவர் மாதிரி ஒரு நல்லவரை இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு காசிக்கு பயங்கரமா விபூதி பூசிட்டு இருக்கிறா. உனக்கும் அவருக்கும் ஏதாவது லவ் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் இழுக்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சார், அவர் ஒரு நல்ல மனுஷன், அவருக்கு என்ன தெரியும், எனக்கு அவரை தெரியும், அதை தாண்டி எங்க 2 பேர்த்துக்குள்ள எதுவுமே இல்லை சார் அப்படின்னு அவ மறுக்கிறா. மீனா சொன்னதையெல்லாம் வச்சு இன்ஸ்பெக்டருக்கு அந்த ரவுடி மேலதான் சந்தேகம் வருது. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காசி என்னைக்கு காணாம போனானோ அதே நாள்ல தான் அந்த ரவுடி காணாம போயிருக்கான். காசிக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, அவனுங்களை விசாரிக்கலாம் அப்படின்னு அவனை விசாரிக்கிறதுக்காக வரவும், அவனுக்கு என்னடானா, காசி தான் சார் எங்களுக்கு கடவுளே, நாங்க இது வரைக்கும் கோயிலுக்கே போனதில்லை, எப்ப கடவுளை பார்க்கணும்னு தோணுதோ நேரா காசியை பார்க்க வந்துருவோம், இன்னைக்கு நாங்கெல்லாம் சொசைட்டில நல்லபடியா இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே காசி தான் சார் அப்படின்னு ஒரு பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி இன்ஸ்பெக்டர் தலையிலேயே வைக்கிறானுங்க. என்னடா இந்த கேஸ் தலையும் இல்லாம வாளும் இல்லாம எந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சவரு, காசிக்கு ஏதாவது அஃபையர் இருக்கா அப்படின்னு கேட்க 4 பேரும் ஒருத்தனை பாத்துக்கிறானுங்க. அடடா இங்க ஒரு லீடு கிடைச்சிருச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அவளா அந்த 4 ஃப்ரெண்ட்ஸவே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. காசியோட கிளினிக்ல துர்கா அப்படின்னு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருந்திருப்பா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தீவிர கடவுள் பக்தை, அதனால அந்த கிளினிக்கை ஒரு கோயிலாவே மாத்திருப்பா. கிளினிக்குள்ள நுழைஞ்ச காசிக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம கிளினிக்கு தான் வந்திருக்கமா இல்ல ஏதாவது கோயிலுக்கு வந்திருக்கமா அப்படின்னு துர்கா கிட்ட விசாரிக்க, காசிக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு துர்காவை பாராட்டுறான். டெய்லி கலெக்ஷன் ஆகிற பணத்தை அன்னைக்கு அந்த நாளோட முடிவில் டினாமினேஷனோட காசி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா. காசியும் அதை வாங்கி டிராயர்ல வைக்கவும், சார் எண்ணி பார்க்கறது இல்லையா அப்படின்னு கேட்குறா.
நீ தப்பு பண்ண மாட்ட துர்கா, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். காசியோட பாராட்ட கேட்டு துர்காவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்காக துர்கா பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருப்பா. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, பஸ்ஸும் வந்த பாடு இல்ல. அந்த வழியா வந்த காசி துர்கா அங்க நின்று இருக்கிறத பார்த்த உடனே வா உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு காருக்கு கூப்பிடுறான். ஆரம்பத்துல வர மறுக்கிற துர்கா காசியோட கம்பல்ஷன்னால அவன் கூட கார்ல போறதுக்கு சம்மதிச்சு அவன் கூட வரா. வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவான்னு பார்த்தா திடீர்னு ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா ஹை கிளாஸ் உணவெல்லாம் ஆர்டர் பண்ண. இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு இதுக்கு முன்னாடி துர்கா வந்ததே இல்லை. எல்லாத்தையும் ரொம்ப பிரமிப்போட பார்த்துட்டு இருக்கா. இந்த பிரமிப்பால அவளால சரியா கூட சாப்பிட முடியல, கொஞ்சம் தான் சாப்பிட்றா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு பில்லு பே பண்ற சமயத்துல தான் சார் நிறைய ஃபுட்டு வேஸ்ட் ஆகுது, அந்த ஃபுட்டெல்லாம் நான் பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டுமா, என் தாத்தா வீட்டில் பசியோடு இருப்பாரு, அவருக்காவது இது உதவுமே அப்படின்னு சொல்ல துர்காவோட இந்த சிக்கனம் காசிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட மட்டும் இல்லாம துர்கா சாப்பிட கொண்டு போறத காசி ஷேர் பண்ணிக்கிறான். அடாடா நீ சமைச்ச தயிர் சாப்பாடு எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா, இந்த கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ எதிர்பாராத சமயத்துல அவ கையெடுத்து ஒரு முத்தமும் கொடுத்துட்றான். இதனால துர்கா உடம்புக்குள்ள ஒரு விதமான ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா துர்காவோட பிறந்த நாள். லேட்டா கிளினிக் வந்த காசி துர்கா எதிர்பார்க்காத சமயமா பார்த்து அவன் வாங்கிட்டு வந்திருந்த ஒரு வைர மோதிரத்தை அவ கையில போட்டு விடுறான். என்னோட அழகான இந்த தேவதையோட பிறந்த நாளுக்கு என்னாலான ஒரு சின்ன பரிசு அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் என்னோட பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு துர்கா பயங்கரமா ஆச்சரியப்படுறா. மூதேவி, உன் ரெசியூம்ல இருந்து தான் அவன் டேட் ஆஃப் பர்த் பார்த்துருப்பான், வேற எப்படி அவனுக்கு தெரியும்? இதுக்கெல்லாம் கூடவா இவ்வளவு ஓவர் எக்ஸைட் ஆவ? திரும்பவும் அவ கையை பிடிச்சு இன்னொரு மொத்தத்தையும் போட்டுறான். இந்த விஷயத்தையெல்லாம் காசியோட ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்பெக்டரோட சொல்லிட்டு இருக்க, காசியோட அம்மா அப்பா அவனுக்கு ஒரு அஃபைர் இருக்கிறத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு யோசிச்சவரு இப்ப திருப்பி காசியோட வீட்டுக்கு வராரு. உங்க பையனுக்கு கல்யாண வயசு தாண்டியும் ஏன் இன்னும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்கவும், காசியோட அப்பா அம்மா நாங்க எவ்வளவோ அவனை கன்வின்ஸ் பண்ணோம் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி, ஆனா காசி எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை, என்னை வற்புறுத்தாதீங்க அப்படின்னு ஒரே அடியா மறுத்துட்டான் அப்படின்னு சொல்ல, இந்த பயவுள்ள இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் அவங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கானோ தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. யோ உங்க பையன் யார் கூடவோ அஃபேர்ல இருந்திருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல அவங்க ஒரே அடியா மறுக்கிறாங்க. கிடையவே கிடையாது சார், என் பையன் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா முதல்ல அவன் எங்கிட்ட தான் சார் சொல்லுவான் அப்படின்னு அவங்க அம்மா முன்னுக்கு வந்து நிக்கிறாங்க. இப்படி வளர்த்தி வச்சிருக்கிறமாக்கும் அப்படின்னு அவங்க பெருமையை அவங்களே பாராட்டிக்கிறாங்க. இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்களே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அவங்கள பரிதாபமா பாத்துக்கிறாரு. இந்த சமயத்துல தான் இன்ஸ்பெக்டர் கூட வந்திருந்த எஸ்ஐக்கு ஒரு போன் வருது. போனை எடுத்தவர், சார் மினிஸ்டர் உங்க கூட பேசணுமாமா அப்படின்னு போனை நீட்டுறாரு. போனை வாங்கி இன்ஸ்பெக்டர் பேசவும், யோ நான் திருப்பதி பேசுறையா, என்னையா எப்ப போன் அடிச்சாலுமே எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு மிரட்டினவர், அந்த காசியோட கேஸை நீதானே விசாரிக்கிற, நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நீ என்ன கண்டுபிடிச்சாலும் முதல்ல அதை எங்கிட்ட சொல்லிட்டு நான் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை நீ வெளியே சொல்லணும், புரியுதா அப்படின்னு அவரு கடுமையா இன்ஸ்பெக்டரை மிரட்ட, சரி சார் சரி சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் மண்டையாட்டிடுறாரு. ஒரு சாதாரண பிசியோதெரபிஸ்டுக்கும் மினிஸ்டருக்கும் அப்படி என்ன பெரிய பழக்கம் இருக்கும், இந்த ஆள் இதுக்கு காசியோட விசாரணையில இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான் அப்படிங்கிறது அவருக்கு புரியல. காசியோட ரூமை தரவா செக் பண்ணுங்க அப்படின்னு கூட வந்திருந்தவங்கள இன்ஸ்பெக்டர் ரூமுக்கு அனுப்பிச்சு விட, அங்கிருந்த டிராயர் அலமாரி எல்லாம் ஓபன் பண்ணும்போது தான் கிட்டத்தட்ட 10 செல்போனு, 15 சிம் கார்டு, 2-3 லேப்டாப்பு, ஒரு 10-15 ஹார்ட் டிஸ்க்னு ஏகப்பட்டது அலமாரிக்குள்ளெல்லாம் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு இப்போ அந்த தலக்கிற்கு பிடிச்சிக்குது. இதெல்லாம் பேஷண்ட்டோட டீட்டெயிலா இருக்கும் சார் அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப கேஷுவலா சொல்றாரு. ரிகவர் பண்ண அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் லேபுக்கு அனுப்பிச்சு அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க, அதில் ஏதாவது டேட்டாஸ் எரேஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க அப்படின்னு லேபுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. காசியோட செல்ஃபோன் லாஸ்ட்டாக எங்கே ஸ்விட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி பேக்கப் டீம் கிட்ட கண்டுபிடிக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த பேக்கப் டீம்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இன்ஃபர்மேஷன் படி அந்த ஃபோன் லாஸ்ட்டாக ஸ்விட்ச் ஆஃப் ஆனது ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அங்கே தான். ஏன்னா காசியை அடித்து இழுத்துட்டு போன அந்த மர்ம உருவம் காசியோட செல்ஃபோனை அந்த பங்களா பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் தானே போட்டுட்டு போயிருக்கு. ஸோ அதனால தான் அந்த லொக்கேஷனை காமிச்சிருக்கு. அந்த லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணி வந்து அங்கே விசாரிச்சா அங்கே ஒரு வயசான வாட்ச்மேன் தான் காவலுக்கு இருக்கிறாரு. காசியோட ஃபோட்டோவை காமிச்சு இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, ஓ தெரியுங்க ஐயா, இது நம்ம டாக்டர் காசி தம்பியாச்சே அப்படின்னு சொல்றாரு. இது காசியோட வீடா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, இல்லை சார் இது அர்ஜுன் சாரோட வீடு, அர்ஜுன் சாரும் நம்ம காசி தம்பியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அர்ஜுன் சார்
ஃபாரின்ல இருக்கிறதால காசி தம்பி தான் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போவாரு அப்படின்னு சொல்ல, கடைசியா காசி எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாருன்னு போலீஸ் கேட்கிறாரு. அது என்ன சார், ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் வந்து தங்கிட்டு போனாரு, கூட யாராவது வந்திருந்தாங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இல்லைங்களே, அவர் தனியா தானே வந்தாரு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, காசி தனியா தான் வந்துட்டு போனாரா, அன்னைக்கு தண்ணியை தான் போட்டிருந்தீங்களா, கரெக்டான தகவல் சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் மிரட்ட, நான் சரியான தகவல் தான் சார் சொல்றேன், அன்னைக்கு நான் தண்ணியும் போடல, காசி சார் யார் கூட வரல, தனியா தான் வந்தாரு, தனியா தான் போனாரு அப்படின்னு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொன்னதவே திருப்பி திருப்பி சொல்றாரு. சரி, காசி வந்ததை நீ பார்த்த, போனதை பார்த்தியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, இல்ல சார், நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காசி சார் எந்திரிச்சு நேரத்தோட போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, கூட வந்திருந்த ஒரு பெண் போலீஸ் கிட்ட அந்த இன்ஸ்பெக்டரும் பக்கத்துல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் இந்த வீட்டுக்கே சிசிடிவி கேமரா கிடையாது சார், இங்க இருக்கிற பங்களா எங்கேயுமே சிசிடிவி கிடையாது, மெயின் ரோட்ல மட்டும்தான் சார் ஏதோ ஒன்று இருக்கு, எல்லாரும் பிரைவசிக்காக எவனுமே சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணல சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, இங்க இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு இன்ஸ்பெக்டருக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. லேப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா காசியோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி கொடுத்துட்றாங்க. லேப்டாப்னா பொதுவா பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த செக்யூரிட்டியை ரிமூவ் பண்ணி கொடுத்து அனுப்புறாங்க. அந்த லேப்டாப்குள்ள பாத்தீங்கன்னா ஃபோல்டரா ஜானரா ஆக்ஷன் மூவி, வெஸ்டர்ன் மூவி, த்ரில்லர் மூவி, டிவோஷனல் மூவி அப்படின்னு ஏகப்பட்ட ஃபோல்டர்ஸ்ல எல்லா படங்களா இருக்கு. இதையெல்லாம் பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக அவன் இத்தனை படத்தை லேப்டாப்ல வச்சிருக்கான் அப்படின்னு புரியாம திருதிருன்னு முழிக்கிறாரு. போலீஸ்காரங்க கூட்டிட்டு வந்திருந்த 2 டெக்கீஸ் காசியோட சோசியல் மீடியா ஹேண்டில்லாம் கிராக் பண்ணி அவனோட ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே இப்ப ஆக்சஸ் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு லேடியை பாயிண்ட் அவுட் பண்றாங்க, அவ பேரு பிரியா. அடிக்கடி காசியும் அவளும் இன்டராக்ட் பண்ணிக்கிறத பார்த்த போலீஸ்காரங்க அட்ரஸை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வரவும், கதவை திறந்து அவளும், நீங்க வருவீங்கன்னு தெரியும், உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்க, இன்ஸ்பெக்டருக்கும் கூட வந்திருந்த போலீஸ்காரமாக்கும் என்னன்னே புரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பிரியாவோட புருஷன் வெளிநாட்டுல வேலையில இருப்பாரு, இவன் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பா. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்த போலீஸ்காரங்க நினைச்சிட்டு தான் அவ இவங்க கூட பேசிட்டு இருந்திருப்பா. நாங்க பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வரல, உன்னோட பாஸ்ட் லைஃபை வெரிஃபை பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் தான் பிரியாவுக்கு இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. இப்போ பிரியா அவ ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கும் என் புருஷனுக்கும் கல்யாணமாகி 4 வருஷம் ஆகுது. அவர் துபாயில ஒர்க் பண்றாரு, எப்பவாவது அவர் இந்தியாவுக்கு வந்துட்டு போவாரு. நான் இங்க இருக்கிறதால எங்க 2 பேர்த்தால சரியா மீட் பண்ணிக்கவே முடியறது இல்ல. எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்களுக்கு குழந்தை இல்லாததை ஆளுக்கு தப்பா பேச ஆரம்பிக்க, என்னோட வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு துபாய்க்கே போறதுக்காக தான் பாஸ்வேர்டு அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்றா. சரி, உங்களுக்கு காசியை எப்படி தெரியும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்க, காசிக்கும் அவளுக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை பத்தி அவ பேச ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டது ஒரு ஜிம்ல. காசி பாத்தீங்கன்னா அவன் கிளினிக்கை முடிச்சுட்டு டெய்லி ஜிம்முக்கு போறதை வழக்கமா வச்சிருக்கான். பிரியாவும் அதே மாதிரி தான். அவ ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ்ட் பண்றதுக்காக டெய்லியும் ஜிம்முக்கு போறதை அவளும் வழக்கமா வச்சிருக்கா. அப்படி அன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் 2 பேர்த்தோட துண்டு மாறி போகுது. அதே சமயத்துல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த பிரியாவுக்கு மசில் ஸ்ட்ரெயின் ஆக, காசி ஒரு பிசியோதெரபிஸ்ட் இல்லையா, அதனால அவன் தான் அவளுக்கு அதை சரி பண்ணி விடுறான். அவனோட கார்டை அவ கையில கொடுத்து, இன்னும் 2-3 செஷன் நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், கிளினிக்ல வந்து என்னை சந்திங்கன்னு சொல்லிட்டு போறான். அதே மாதிரி பிரியாவும் அடுத்த 3-4 செஷன் அவங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போறா. சும்மா சொல்லக்கூடாது சார், காசியோட கை அப்படியே நம்ம உடம்புல விளையாடும், அவன் கை பட்டுச்சுனாலே நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் போயிடும் சார் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டுமா, உங்க ஹஸ்பண்ட் எப்ப லாஸ்டா வந்தாரு அப்படின்னு கேட்கவும், அவரு இந்தியாவுக்கு வந்துட்டு போய் 1 வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு பிரியா சொல்ல, அப்புறம் எப்படிமா காசி காணாம போன அன்னைக்கு உன் புருஷன் துபாயில இருந்து வந்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் குண்டை தூக்கி போட, என்ன சார் சொல்றீங்க, என் ஹஸ்பண்ட் துபாயில இருந்து வந்துட்டு போனாரா அப்படின்னு பிரியா அதிர்ச்சி ஆகுறா. ஆமாமா, அவன் காணாம போன அன்னைக்கு உன் புருஷன் இங்க வந்துட்டு உடனே அடுத்த ஃபிளைட்லேயே துபாய்க்கு போயிருக்கான், இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, சத்தியமா இது எனக்கு தெரியாத சார் அப்படின்னு பிரியாவை சொல்றா. அவளோட முக ரியாக்ஷனை வச்சு அவளுக்கு அது தெரியாது அப்படிங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு புரியுது. இந்த விசாரணைக்கு நடுவில் திடீர்னு கூட வந்திருந்த அந்த போலீஸ்காரமாக்கு ஒரு ஃபோன் வருது. சார் அப்படின்னு அந்த போலீஸ்காரமா கத்த, என்னாச்சு அப்படின்னு பதறி போய் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஸ்டேஷனுக்கு ஒருத்தன் காசியை நான் தான் கொண்டேன்னு வந்திருக்கானாமா சார் அப்படின்னு சொல்ல, தூக்கி வாரி போட்ட இன்ஸ்பெக்டர் உடனடியா ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. காசியை கொன்ன அந்த கொலைகாரன் யாரா அப்படின்னு பார்த்த இவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஆமாங்க, அது வேற யாரும் இல்ல, அந்த கெஸ்ட் ஹவுஸோட வயசான அந்த வாட்ச்மேன் தான், நான் தான் சார் அவனை கொன்னேன் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவங்ககிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க முற்படும் போதுதான் காசியோட அம்மா அப்பா வேகமா ஓடி வர்றாங்க. சார், என் பையன் இப்பதான் சார் ஃபோன் பண்ணா,
அவன் வேலை விஷயமா அர்ஜென்ட்டா வெளியூருக்கு போக வேண்டியது இருந்துச்சாமா, அதனால அங்க போயிருக்கான். போன இடத்துல அவன் செல்போனை யாரோ திருடிட்டாங்க போல இருக்கு. வேற ஒரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டு இப்பதான் சார் தகவல் சொன்னான். ஏன்பா அதுக்குள்ள போய் கேஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? நான் என்ன குழந்தையா காணாம போறதுக்கு? போய் முதல்ல கேஸை வாபஸ் வாங்குங்கப்பா அப்படின்னு நான் திட்டுறான் சார். நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு அவர் சொல்ல, ஸ்டேஷன்ல இருந்து அத்தனை பேர்த்துக்கும் இப்ப உண்மையிலேயே தலை கிருகிருன்னு சுத்த ஆரம்பிக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நமக்கும் ஒன்றும் புரியல. அதே சமயத்துல வேற ஒரு பிளாஷ்பேக் இப்ப காமிக்கிறாங்க. காசி அவன் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போக அங்க அனிதா அப்படின்னு ஒரு பொண்ணை மீட் பண்றான். அவன் ஃப்ரெண்டு மூலமா அனிதா ஒரு விதவை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். கல்யாணமான ஒரே மாசத்துல அவ கணவனை இழந்ததாகவும் அத்தனை சோகத்தையும் மனசுக்குள்ள பூட்டி வச்சுட்டு வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்ட நடிச்சிட்டு இருக்கா. அவ ரொம்ப பாவண்டா அப்படின்னு காசியோட ஃப்ரெண்டு சொல்ல, இப்ப காசிக்கு அவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருது. எப்படியோ அவளோட நம்பரை வாங்கி இப்ப ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவுல தீவிரமான நட்பா மாறுது. அப்பதான் ஒரு நாள் காசியும் என் பிறந்த நாளை நம்ம ரெண்டு பேரும் கொண்டாடலாம் வரையா அப்படின்னு கேட்க, அனிதாக்கும் காசி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு அனிதாவும் வர்றா. கேக்க வெட்டின அனிதா காசிக்கு ஊட்டி விடும்போது திடீர்னு காசி அழுக ஆரம்பிச்சிடறா. என்னமோ ஏதோன்னு பதறி போன அனிதாவும் காசியை விசாரிக்க, எனக்கு துர்கான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, நாங்க ரெண்டு பேரும் தீவிரமா லவ் பண்ணிட்டு இருந்தோம். இதே மாதிரி என்னோட போன பர்த்டேக்கு நம்ம ரெண்டு பேரும் பைக்ல ஒரு லாங் டிராவல் போலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டா. அவ ஆசைப்படுறாளேன்னு அவளை கூப்பிட்டுட்டு ஒரு லாங் டிராவல் போனேன். போகும்போது ரெண்டு பேரா போனேன், வரும்போது நான் ஒருத்தன் தான் திரும்பி வந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்ல அவ ஸ்பாட்லயே இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கவும், இது அனிதாவோட மனசை டச் பண்ணிடுற. ஓடி வந்து அவனை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறா. நீ அழக்கூடாது காசி, உனக்கு நான் இருக்கேன். விதி பார்த்தையா, என்னோட புருஷனை எங்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு, உன்னோட காதலிய உங்ககிட்ட இருந்து பறிச்சிருச்சு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதா அந்த விதியோட ஆசை போல இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அனிதா சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க சொல்லிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல அவ சொல்லிட்டு இருக்கா. ஸோ அனிதாவும் காசியும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கிறத அனிதா இப்ப போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத தான் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி முடிச்ச அனிதா, சார் எப்படியாவது காசியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். அந்த நல்ல மனுஷன் என் வாழ்க்கை துணையா வந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் சார். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிருங்க சார் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அதே சமயத்தில் இங்கே அந்த வயசான வாட்ச்மேனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் நான் தான் சார் அவனை கொன்னேன். காசி சார் எங்களுக்கு எத்தனையோ உதவி செஞ்சுருக்காரு. அவர் தான் என்னோட பேத்தி துர்காவுக்கு முதல்ல வேலை போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த ரிசப்ஷனிஸ்டாக இருந்த துர்கா இந்த தாத்தாவோட பேத்திங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரிய வருது. அப்படி இந்த தாத்தா ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு லேட்டாக வராரு. வழக்கம் போல் துர்கா கதவை உள்ள தாள் போட்டிருக்கா. தட்டி பார்க்குறாரு, கதவை திறக்கவே இல்லை. ஆனால் துர்கா உள்ளதான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தாத்தா, ஏன் பேத்தி கதவை திறக்க மாட்டேங்கிறா அப்படின்னு பின்பக்கமா போய் ஜன்னலை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க துர்கா சூசைடுக்கு அட்டன் பண்ணிருக்கா. அதை பார்த்த உடனே பதறி போய் தாத்தா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா, தயவு செய்து கதவை தரோம். உனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு முக்கிய காரணமே நீதாமா, தயவு செய்து கதவை தரோம் அப்படின்னு அவரு ரிப்பீட்டடா கெஞ்ச ஆரம்பிக்க, தற்கொலை எண்ணத்திலிருந்து மனசு மாறின துர்காவும் கதவை திறக்கிறா. தாத்தா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. அதாவது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஸ்டூல் போட்டு ஏறி ஃபோட்டோவை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது வழக்கம் போல ஸ்டூல்ல இருந்து நம்ம ஹீரோயின் கீழே விழுவாங்க. இதுதான வழக்கம். துர்காவும் அதே மாதிரி கீழே விழுக கரெக்டான சமயத்தில் காசி அவளை வந்து தாங்கி பிடிச்சிட்றான். அதானே இருந்தாலும் அவளுக்கு சுளுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பெட்ல கொண்டு போய் படுக்க வச்சு அவளை சுளுக்கெடுக்க ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்தில் அவள் மறுக்கிறா. ப்ளீஸ் மறுக்காத துர்கா, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம், கல்யாணமும் பண்ணிக்க போகிறோம், அதனால நான் சுளுக்கெடுத்தா தப்பில்லை அப்படின்னு சொல்லி அவளை புடின்னு பிடிச்சிட்றான். அவளும் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் தானே அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவனை விளையாட விட்டுறான். இதோட வேணா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு காசி எங்கேயோ வெளியே போயிருந்த சமயத்தில் அவனோட ஃபோனுக்கு மெசேஜுக்கு மேலே மெசேஜ் வந்துட்டு இருக்க, வருங்கால புருஷன் தானே அப்படின்னு சொல்லி அவனோட ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி பார்த்துட்றா. அப்படி பார்த்தவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னா என்னை விட்டுருண்ணா அப்படின்னு பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் காசி அவளை விடுற மாதிரி இல்லை. அவன் மட்டும் இல்லாமல் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை சூறையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளிப்ஸ் எல்லாம் வரவும் இதை பார்த்த துர்கா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுறா. வெளியே போயிருந்த காசியும் இப்போ உள்ள வந்துடுறான். அவன் போன்ல இருக்கிற எல்லாத்தையுமே துர்கா பார்த்துட்டா அப்படிங்கிறத பார்த்த காசி, என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டியா, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு அவ கோபத்தி எல்லாம் அவன் மேல காட்ட, காசி பொறுமையா இருக்கிறான். உன்னை நல்லவன் நம்பிதாண்டா என்ன நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு அவ
அழ ஆரம்பிக்க, நீ மட்டுமா கொடுத்த 300-400 பொண்ணுகளும் என்னை நம்பி தான் கொடுத்தாளுங்க. அவளுகளுக்கு என் உடம்பு பிடிச்சிருக்கு, எனக்கு அவளுகளை பிடிச்சிருக்கு, பரஸ்பரம் நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிட்டோம், இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு காசி ரொம்ப கேஷுவலாக பேசுகிறான். உனக்கு பொம்பளைங்கன்னா அவ்வளோ இலக்கணட்டமாக போச்சா, இரு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அவன் மிரட்ட, ஒரு நிமிஷம் துர்கா, இவ்வளோ வீடியோஸை பார்த்தேன், இன்னும் ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு ஒரு வீடியோ அவளை காமிக்கிறான். அது வேற எந்த வீடியோவும் இல்லை, துர்காவை அன்னைக்கு சுளுக்கெடுத்தானு இல்லையா, அந்த வீடியோ தான். பாரு, நான் உனக்கு சுளுக்கெடுக்கிறத நீ எப்படி என்ஜாய் பண்ணியிருக்க பாரு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ போலீஸ் ஸ்டேஷன் போறியா? போறதுன்னா தாராளமாக போ. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன், அதோட உன் மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்துடும். என்ன போறியா அப்படின்னு கேட்க, தன்னோட இயலாமையை நினைச்சு துர்கா பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. அதனாலதான் இப்படி தன்னைத்தானே கொண்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்டெப் அவ எடுக்க முயற்சி பண்ணியிருக்கா. இதையெல்லாம் கேட்ட தாத்தாக்கு ரத்தம் கொதிக்குது. நீ கவலைப்படாதம்மா, உன்னை சூறையாடின அவனை நான் சூறையாடாம விட மாட்டேன். சூறையாடப்பட்ட பெண்கள் எல்லாம் நீங்க ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க, அவன் அடுத்தடுத்து பெண்களை டார்கெட் பண்ணி அவன் சந்தோஷமா இருக்கிறத கண்டிப்பா நான் விட மாட்டேன். உன்னை போல அவனால பாதிக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே என்னோட பேத்திகை தான். அந்த பேத்திகை சார்பில் அவனை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டருக்கு அந்த பெரியவர் சொல்றதுல ஒரு பர்சன்ட் கூட நம்பிக்கை இல்லை. இவ்வளவு வீக்கான ஒருத்தர் எப்படி, அதுவும் ஒரு பாடி பில்டரா இருக்கிற அந்த காசியை கொண்டு இருக்க முடியும் அப்படின்னு அவருக்கு சந்தேகம். சரி, நீ கொன்னதாவே இருக்கட்டும், அவனோட உடம்பு எங்க அப்படின்னு அவர் கேட்க, அவன் உடம்ப கண்டம் துண்டமா வெட்டி பன்னிகளுக்கு போட்டுட்டான் சார் அப்படின்னு அந்த பெரியவர் ஆக்ரோஷமா கத்த, இல்ல இந்த ஆள் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பா இதுல 2-3 பேர்த்துக்கு மேல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இப்ப நம்மளோட அடுத்த வேலை இவர் கூட இன்வால்வ் ஆனவங்க யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு காசியோட லேப்டாப்பவே திரும்ப திரும்ப பாக்குறாரு, அதுக்குள்ள ஏதாவது டீடைல்ஸ் இருக்குமா அப்படின்னு. அந்த சமயத்துல தான் இவர் ரூமுக்கு வெளியே எஸ்ஐ ஒரு பையனை அடிச்சிட்டு இருக்கிறாரு. எதுக்கு அந்த பையனை அடிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு வெளியே வரவும், சார் இவன் பாருங்க சார் 10வது தான் படிக்கிறான், ஆனால் அவங்க மிஸ்ஸுக்கே சாமி படம் அனுப்பிச்சிருக்கான் சார். என்னையா சாமி படம் தானே அனுப்பிச்சா, அதுக்கு எதுக்கே போய் அவன் அடிக்கிறா, விடியா அப்படின்னு சொல்ல, சாமி படம்னா அது சாமி படம் இல்லை சார், பலான படம் சார், அந்த பலான படத்துக்கு சாமி படம்னு இன்னொரு பேர் இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, யோ போயா இதெல்லாம் ஒரு கேஸுன்னு அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு அவனை அனுப்பிச்சு விடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவருக்கு திடீர்னு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. பலான படத்துக்கு சாமி படம்னு ஒரு பேர் இருக்கா அப்படின்னு யோசிச்சவர் உடனே காசியோட லேப்டாப்பை ஓப்பன் பண்றாரு. அதுக்குள்ள ஃபோல்டர்ஸ் நிறைய இருந்துச்சு இல்லையா, அந்த டிவோஷனல் அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்றாரு. பார்த்தா அதுல கந்தன் கருணை திருவிளையாடல் படம் தான் ஓடுது. படம் என்னமோ திருவிளையாடல் படம் தான் ஓடுது, இடையில அவனோட திருவிளையாடல உள்ள சொருகி வச்சிருக்கான். படம் ஓடிட்டு இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா இவனோட வீடியோ அதுல ஓட ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த நாதாரி அதை டிவோஷனல்னு போட்டு வச்சிருக்குது. ஒவ்வொரு வீடியோலையும் இவன் பெண்களை எப்படி செட்யூஸ் பண்ணி இன்ச்சா அனுபவிச்சிருக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வீடியோவா எடுத்து போட்டிருக்கிறான். உண்மையிலேயே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வக்கரம் பிடிச்ச ஒருத்தனாலதான் இப்படி பெண்களை துன்புறுத்தி ரசிக்க முடியும். ஆனா அதுலயும் இந்த கிரிமினல் ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கிறான் பாருங்க. எல்லா பலான வீடியோவும் பாத்தீங்கன்னா டாப் ஆங்கிள் தான் எடுத்திருப்பான். இவன் அந்த பெண்கள் மேல படுத்து இயங்கிட்டு இருப்பான், அதனால இவன் முகம் தெரியாது, அந்த பெண்களோட முகம் மட்டும்தான் தெரியும். அப்படியே இவன் முகம் ஏதாவது இடத்துல தெரிஞ்சாலும் அதை ரொம்ப நீட்டா பிளர் பண்ணி வச்சிருக்கான். இந்த விஷயத்தை அவரோட மேலதிகாரிக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லவும் அவரும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கறாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாம கல்யாணமானவங்க, ஏன் வயசானவங்களை கூட அவன் விடல. எல்லா பெண்களையும் அக்கு வேறா ஆணி வேறா திட்டம் போட்டு அனுபவிச்சிருக்கான். இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் மட்டும் இல்ல சில ஆண்கள் கிட்டமும் இவன் முறை தவறி நடந்திருக்கிறான். இந்த நாய் ஒரு பைசெக்சுவல் பேர் வழி போல் இருக்கு, இன்னும் இந்த கேஸை தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு அந்த உயர் அதிகாரி சொல்ல, ஆகட்டும் சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் அதை ஆமோதிக்கிறாரு. அந்த வீடியோல இருந்த பல பெண்களை இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, டாக்டரு, ஹெச்ஆர், ஹவுஸ் ஒய்ஃபு, வயசானவங்க அப்படின்னு பல பேர்த்தையும் அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க தகுதி வாரியா வசதி இருக்கிறவங்க கிட்ட இத்தனை லட்சம், வசதி கம்மியா இருக்கிறவங்க கிட்ட இத்தனை லட்சம்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து அவங்கள மிரட்டி பணத்தை கறந்துருக்கிறான். பல பெண்கள் கதறி அழுகிறாங்க. அவனுக்கு பயந்து தான் சார் என் சிம் கார்டை உடச்சி போட்டுட்டு ஊரை காலி பண்ணிட்டு இந்த ஊர்ல அனாதையா சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லி அழுகுது. இன்னொரு பொண்ணு, இந்த விஷயம் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்க தூக்கு மாட்டி செத்துட்டாங்க சார் அப்படின்னு அழுகுது. இன்னொரு குடும்ப பெண்ணும், இந்த விஷயம் எங்க வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா என் கணவர் குழந்தைகள்லாம் என்னை காரி துப்பிடுவாங்க, ஏதோ ஒரு தப்பான நேரத்துல நான் அவனோட இதுல மயங்கிட்டேன், எக்காரணத்தை கொண்டும் என்னை காட்டி கொடுத்துடாதீங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அழுகுது. ஆரம்பத்துல என்னவோ
சொல்லவும் அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் சார் பழகுவான், ஓடி ஓடி வந்து எங்களுக்கு உதவி செய்வான், உலகத்திலேயே இவன் தான் சார் உத்தமன் அப்படின்னு எங்களை நம்ப வச்சு தான் சார் இத்தனையும் பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவனை பற்றி தெரிய வரும்போது தான் அவங்க வீடியோவெல்லாம் காமிச்சு பிளாக்மெயிலும் பண்ணியிருக்கான். பல பெண்கள் அவன் கேட்ட பணத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பெண்கள் போடா மயிறு அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டலுக்கு பயந்துக்காம போனவங்களும் உண்டு. எப்படியோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ மீடியாவுக்கு தெரிய ஆரம்பிக்க இது எப்படி வெளியே போச்சுன்னு இன்ஸ்பெக்டருக்கே ஒன்றும் புரியல. இதனால் கடுப்பான மக்கள் காசியோட வீட்டில் கல்லெடுத்து எறிய ஆரம்பிக்கிறாங்க. இதில் காசியோட அப்பாவோட மண்டையும் உடையுது. அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து அவரு என் பையனை கண்டுபிடிச்சு தர சொல்லி தானே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆனால் கடைசியில் அவனை கல்பிரிட் ஆக்கிட்டீங்களே, எங்கள் பையன் தங்கமானவன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டருக்கே செம கடுப்பாகி, யோ பேசாம உட்காரியா, உன் பையன் பண்ண அலும்புக்கு வந்துட்டான் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு அப்படின்னு காசியோட அப்பாவை திட்டி விடுறாரு. இப்போ திரும்பவும் அனிதாவை கூப்பிட்டு அனுப்பிச்சு அவகிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. மரியாதையா இந்த தடவை உண்மையா சொல்லிடு, அவன் மேல 400க்கும் மேற்பட்ட பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அனிதாவும் இப்போ நடந்ததெல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு பர்த்டே கொண்டாடலாம் என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டான், அவன் காதலி செத்து போனதா சொன்னான், நானும் அவன் சொன்னது எல்லாத்தையும் நம்பிட்டேன். 2 பேரும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே அன்னைக்கு ஃபுல் டே செலிப்ரேட் பண்ணோம். அந்த சமயத்தில் அவன் கேக்கு கூட சேர்ந்து என்னையும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான் சார் அப்படின்னு அழுகிறா. அன்னைக்கு ஒரு நாள் நைட் எனக்கு ஃபோன் பண்ணான் சார், அப்பதான் அவனோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சது. எங்க அம்மாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, என்கிட்ட பணம் இல்லை, ஏதாவது நீ உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டு அழுக ஆரம்பிச்சான். மனசு கேட்காம நான் தான் சார் அந்த நகையெல்லாம் அடகு வச்சு அவனுக்கு பணமாக கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை தொடர்ந்து உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். நான் ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை, நான் மெசேஜ் பண்ணால் திரும்பி ரிப்ளை பண்ணுறது இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு காசிக்கு அப்படின்னு புரியாமல் ஒரு நாள் அவன் கிளினிக்கு போனேன். என்கிட்ட 5 லட்ச ரூபா கேட்டு மிரட்டுனா, 5 லட்ச ரூபா எனக்கு கொடுக்கலன்னா இதோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருவேன்னு சொல்லி நானும் அவனும் ஒன்றா இருந்ததையே அந்த நாய் வீடியோ எடுத்து வச்சிருக்குது சார், அதை காமிச்சு மிரட்டுனா. எப்படியோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கடன் வாங்கி அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டேன் சார், அதுக்கப்புறமா நான் அவனை மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அனிதா அழுக ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்தில் தான் அந்த மினிஸ்டர் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறான். உங்கள்கிட்ட என்னையா சொன்னேன், காசி விஷயத்தில் எந்த இன்வெஸ்டிகேஷனும் என்கிட்ட தானே சொல்ல சொன்னேன், எப்படியா அதெல்லாம் மீடியாக்க போச்சு அப்படின்னு தாம் தும்னு குதிக்க, சார் கமிஷனரோட ஆர்டர் படி தான் நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, யாரையும் அந்த கமிஷனர் சொல்லி அவனை இப்போவே வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு கத்த, யோ உன்னால் நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கியா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அந்த சமயத்தில் தான் ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வருது. காசியால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்ப பெண் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா அப்படிங்கிறதான். அவள் வீட்டுக்கு போய் அவள் புருஷன்கிட்ட பேசுகிறாங்க. நானும் என் மனைவி சந்தோஷமாக தான் சார் இருந்தோம், அவள் மனசுக்குள்ளே இவன் தப்பான எண்ணத்தை விதைச்சிருக்கான் சார், உன் புருஷன் உனக்கு ஜோடியே இல்லை, நானும் நீயும் தான் மேட்ச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆசை வார்த்தை காமிச்சு எப்படியோ அவனோட வலையில் அவளை ஒழுக வச்சிட்டான் சார் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு. என் மனைவியும் இறந்துட்டா சார், இதுக்கு மேலே இறந்து போன அவளோட கேரக்டரை களங்கப்படுத்த வேண்டாம் சார், நீங்கள் தான் சார் அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டரை கெஞ்ச ஆரம்பிக்க, கண்டிப்பாக உங்கள் மனைவியோட பேர் இதில் வெளியே வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வராரு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணி பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காசியை பற்றின அந்த விஷயம் லீக் ஆனதுலேருந்து மீனாவை எங்கேயுமே காணோம். போலீஸ் அவளை வலை வீசி தேடி இப்போ ஒரு இடத்துல லாக் பண்ணுறாங்க. மீனாவும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்கிறா. ஆரம்பத்தில் காசி எனக்கு நிறைய உதவி செஞ்சான் சார், ஒரு நாள் திடீர்னு என்னை கெஸ்ட் ஹவுஸுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டான், நானும் யதார்த்தமாக போனேன். அந்த சமயம் பார்த்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு, 2 பேரும் வெளியில் நல்லா நனைஞ்சிட்டோம். வீட்டுக்குள்ளே வந்த எனக்கு அவனோட ஷர்ட் எடுத்து கொடுத்தா, நானும் யதார்த்தமாக ட்ரெஸ் மாற்றிட்டு அவன் ஷர்ட்டை போட்டுட்டு வரவும் என்னை அப்படி இருக்க இப்படி இருக்கிறேன்னு வர்ணிச்சு அவன் வலையில் விழ வச்சிட்டான் சார். அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் வெடிய வெடிய இன்டிமேட்டாக இருந்தோம் சார். மற்ற பணக்கார பொண்ணுகளை வீடியோ காமிச்சு அவனால் காசு வசூலிக்க முடிஞ்சது, ஆனால் நானும் ஒன்றும் இல்லாதவ, அதனால் என்கிட்ட வசூலிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு பதிலாக அவன் யாரையெல்லாம் கை காமிக்கிறானோ அவங்க கிட்டலாம் நான் போய் படுத்து எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறா. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் மீனா, பிரியா, அனிதா 3 பேர்த்தையும் ஒட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே விசாரிக்கிறாரு. ஏன்னா இந்த 3 பேர் தான் அவனை கொண்டு இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். ஆனால் அந்த வயசான தாத்தாவோ நான் தான் அவனை கொன்னேன்னு சொல்லி குற்றத்தை ஏற்றுக்கிட்டேனே, எதுக்காக இந்த 3 அப்பாவி பொண்ணுகளை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட கோபமாக பேசுகிறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரியும் இந்த வயசானவர் கொல்லல, இந்த 3 பேர் தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு. எப்படி கொன்னாங்க, எந்த மாதிரி கொன்னாங்க அப்படிங்கிறத இந்த கிளைமாக்ஸில் நம்மளுக்கு ரிவீல் ஆகும். சரி வாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கூட ப்ரெடிக்ட் பண்ணாத இந்த கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். காசியோட ஃபோனில் துர்கா எந்தெந்த பொண்ணுகளை பார்த்தாலோ அவங்கள எல்லாத்தையுமே அந்த தாத்தா போய் மீட் பண்ணுறாரு. இந்த கொடூரம் மற்ற பெண்களுக்கு தொடர்கதை ஆயிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்கள் கிட்டவும் இவர் பேச ஆரம்பிக்கிறார்.
ஆரம்பிக்கிறாரு. ஃபயர்டப்பான அத்தனை பெண்களும் அவனை பழி வாங்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதன்படி பிரியா மூலமா ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறாரு. அதாவது பிரியா ஒரு நாள் காசிக்கு ஃபோன் பண்றா. நீ எனக்கு எத்தனையோ கெடுதல் பண்ணிட்ட, என் லைஃபவே ஸ்பாயில் பண்ணிட்ட, இருந்தாலும் உன் கூட பெட்ல நான் அனுபவிச்ச அந்த சுகம் என்னால மறக்கவே முடியல. நான் கூடிய சீக்கிரத்துல துபாய் போறேன். உங்ககிட்ட வெக்கத்தை விட்டு நான் ஒன்று கேட்குறேன், நம்ம திருப்பியும் லாஸ்டா ஒரு தடவை பெட்ல ஒன்னா இருக்கலாமா அப்படின்னு ரொம்ப அவ அப்பாவியா கேட்குற மாதிரி கேட்க, அவங்க எதிர்பார்த்த மாதிரியே காசி அவ வரிச்ச ட்ராப்புக்குள்ள வந்து விழுகிறான். நீ கூப்பிட்டா வரமாட்டேன்னா செல்லும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு பிரியாவை கூப்பிட்டுட்டு வரான். தாத்தா தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணுறாரு. ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே அவங்க 2 பேரும் குடிக்கிற சரக்கில் பிரியா எதையோ கலந்து வச்சிருக்கிறான். அது தெரியாத காசி அதை குடிக்க 2 பேரும் பெட்டில் அவங்க காம விளையாட்ட ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்திலேயே காசிக்கு தலை சுற்றி வருது. ஒரு தம் அடித்தா சரியாகும்னு சொல்லி தான் வெளியே வர்றான். அதுக்கு முன்னாடி அந்த தாத்தா இந்த 2 பொண்ணுங்களையும் ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருப்பாரு. அதே சமயத்தில் காசி இப்போ வெளியே வர அந்த 2 பொண்ணுங்க இந்த தாத்தா 3 பேரும் ஒரு இடத்துல இருந்து காசி மயக்கம் போட்டு விழுவான் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. ஓ, அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். காசி மயக்கம் போட்டு கீழே விழுவான், அதுக்கப்புறம் அவனைய கொன்னரலாம் அப்படின்னு முடிவோடு இவங்க காத்துட்டு இருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கருப்பு உருவம், ஆரம்ப சீன்ல இவனை அடிச்சு கொண்டு சொல்லி ஒரு உருவம், அந்த உருவம் வருது. அதை பார்த்து இவங்க 3 பேரும் ஷாக்ல அப்படியே உறைஞ்சு போய் நின்னுறாங்க. வந்த உருவம் காசியை அடிச்சு மட்டை பண்ணிட்டு அவனை அங்கிருந்து இழுத்துட்டு ஒரு ஜீப்ல தூக்கி போட்டு போறத இவங்க அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, அந்த பொண்ணுகள் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருந்தேன்னு சொன்னீங்களே, உங்க பேத்தி துர்காவை எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அன்னைக்கு என் பேத்திக்கு அவ்வளவு அறிவுரை சொல்லி அவளை காப்பாத்தினேன். ஆனா பாத்தீங்கன்னா நான் ஒரு தவறான ஆணை காதலிச்சிட்டேன், இதுக்கு மேல இன்னொருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி அவ வாழ்க்கைய அவளே முடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. இப்ப அடுத்த சீன்ல நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த மினிஸ்டரை பார்க்கறதுக்கு வராரு. மினிஸ்டர் வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, காசியோட லேப்டாப்ல ஒரு வீடியோல மினிஸ்டர் ஒரு பொண்ணை வந்து பலவந்தப்படுத்துறது தெரியுது. அதாவது காசி அவன் அனுபவிச்சு முடிச்சுட்டு காசு இல்லாதவங்க எல்லாத்தையுமே இந்த மினிஸ்டருக்கு அனுப்புறான். அப்படி ஒரு வீடியோல இவர் வேற ஒரு பொண்ணு கூட இன்டிமேட்டா இருக்கிறது தெரிய அந்த பெண்களும் இந்த மினிஸ்டருக்கு எதிராக புகார் கொடுத்திருக்காங்க. இதை எவிடன்ஸா வச்சுதான் இன்ஸ்பெக்டரும் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஆளுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிருது. அந்த ஷாக்லயே அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வருது. ஐயோ நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு கத்திட்டு ஆம்புலன்ஸ்ல படுத்துக்கிறான். இது எங்கேயோ நம்மளுக்கு பார்த்த மாதிரி இருக்கு இல்லைங்க. கோர்ட்டுக்கு போனா உடம்பு சரியில்லாதவர் அப்படிங்கிற அந்த கிரவுண்ட்ஸ்ல அந்த மினிஸ்டரை விடுதலை பண்ணிடுறாங்க. இந்த காசி தான் மினிஸ்டருக்கு ஏகப்பட்ட பெண்களை சப்ளை பண்ணியிருக்கிறான். அதனால தான் இந்த மினிஸ்டர் காசியோட கேஸில் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கான். இப்போ இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வர அந்த உயர் அதிகாரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. அந்த அப்பாவி பொண்ணுகளை காப்பாத்துறதுக்காக இந்த பெரியவர் தான் காசியை கொன்னுட்டாரு அப்படின்னு கேஸை முடிச்சிடுறாங்க. உலகத்துக்கு காசியை கொன்னது யாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு காசியை கொன்னது யாருன்னு இன்னும் தெரியல. இப்போதான் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. கேஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் அப்படியே வீட்டில் ஏதோ ஒரு ஃபோட்டோவை வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அது வேற யாரோட ஃபோட்டோவும் இல்லை, அவரோட மகள் ஃபோட்டோ தான். உயிருக்கு உயிராக நினச்சி வளர்த்தன அந்த மகள் இப்போ உயிரோட இல்லை. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காசியோட லேப்டாப்பில் இவர் பொண்ணோட ஒரு வீடியோவும் இருந்திருக்கும். காசி அரெஸ்ட் ஆகி அவனை பற்றின உண்மைகள்லாம் வெளியே வர நம்ம மானம் போயிடும் அப்படின்னு அந்த பொண்ணும் தற்கொலை பண்ணி செத்துருக்கும். தன்னோட பொண்ணோட சாவுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு தான் கருப்பு மாஸ்க் போட்டு அன்னைக்கு அவனை அடிச்சு இழுத்துட்டு போனது வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம இன்ஸ்பெக்டர் தான். அவனை அடிச்சு இழுத்துட்டு போன அவரு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவனை உயிரோட அப்படியே கொளுத்தி விட்டுறாரு. பல பெண்கள் வாழ்க்கையில விளையாண்ட பல காசிகள் வெளியே சுத்தி திரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த காசிக்கு கிடைச்ச மாதிரியான தண்டனை அவங்களுக்கெல்லாம் எப்ப கிடைக்க போகுதோ அப்படிங்கிற இந்த நோட்டோட இந்த படத்தை முடிச்சிடலாம். என்னங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.